இங்க ஒருத்தன் தண்ணியை தேடி பாலைவனத்துல தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்னு தெரியாம தேடி ஒரு குழி மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சு அங்க அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான். வாங்க நமக்கு தண்ணி கிடைக்க போகுது. இங்க ஒரு குழியை கண்டுபிடிச்சிட்டேன்றவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டுட்டு அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. குழியை கண்டுபிடிச்சாச்சு, இனிமே நம்ம தோன்றதான் வேலைன்னு சொல்லுவோம். அவங்க தோன்றலாம் தேவையில்ல, அது ஏதோ ஒரு குழி மாதிரி தான் உள்ள போகுது. இதுல உள்ள ஒரு ஆள் இறங்கினாத்தான் நமக்கு தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆளை இறங்க விடுறாங்க. அவரும் உள்ள போய் இறங்கி தண்ணி எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு குகை மாதிரி உள்ள கீழே போகுது. அதில் வச்சு பார்த்தா சொட்டு சொட்டா தண்ணி வடியுது. அதை பார்த்து அவர் இங்கே தண்ணி கண்டிப்பாக வருது அப்படின்னு சொல்லவும் இவங்க ஒரு கப்பு மாதிரி கொடுத்து இதில் பிடிச்சு நிரப்பி எங்களுக்கு கொடு, நாங்கள் குடிச்சுக்கிறோம், நீயும் அதையே குடிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு அந்த கப்பையும் ஓரளவு நிரப்பிட்டாரு. நிரப்பிட்டு இவர் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பாலைவனத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தண்ணியோட அருமை தெரியும். அப்படியே மேலே இருக்கவங்களும் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. அந்த தண்ணியை மெதுவாக கீழே கொட்டிடாம ரொம்ப செக்யூராக மேலே தூக்கி அந்த தண்ணியை குடிக்க போகும்போது தான் ஒருத்தனுக்கு தெரியுது இது இயற்கையிலே ரொம்ப நல்ல தண்ணி. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நமக்கு குடிக்க கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அங்கே பாலைவனத்தில் இருக்காங்க எல்லாரும் தண்ணி தாகம் தீர்ந்து